ஒரு அழகான வண்ணமயமான காட்டில் பன்னி மற்றும் பிக்கல் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தனர். பன்னிக்கு கேரட் என்றால் உயிர். ஒரு நாள் அவர்கள் விளையாடிக் கொண்டிருக்கும்போது ஒரு மர்மமான பளபளப்பான காய், ஒரு சிறப்பு வகை கேரட், ஒரு பாறையின் அடியில் மறைந்திருப்பதை கண்டனர். அந்த காய் மிகவும் கவர்ச்சியாக இருந்தது. ஆனால் அதை அடைய ஒரு சிறிய ஓடை மற்றும் சில சவால்கள் நிறைந்த பாதையை கடக்க வேண்டும். பன்னி உடனே உற்சாகமாக, இதுவரை இல்லாத ஒரு கேரட், வா பிக்கல், அதை கண்டுபிடிப்போம் என்றான். பிக்கலின் பயந்த குரலில் பிக்கல் சிறிது தயங்கி, பன்னி, அது கொஞ்சம் ஆபத்தானது போல் தெரிகிறது, நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்றான். சாகச தொனியில் அவர்களின் சாகசம் தொடங்கியது. முதலில் அவர்கள் ஒரு சிறிய ஓடையை கடக்க வேண்டியிருந்தது. பன்னி குதித்து குதித்து மகிழ்வுடன் ஓடையை கடந்தான். பிக்கல் சிறிது பயத்துடன் ஒரு மரக்கிளையை பிடித்துக்கொண்டு மெதுவாக கடந்து வந்தான். அடுத்து அவர்கள் சில பெரிய காளான்கள் நிறைந்த ஒரு பாதை வழியாக செல்ல வேண்டும். பன்னி காளான்களுக்கு இடையில் ஓடினான். ஆனால் பிக்கல் காளான்களில் உள்ள சிறிய மர்மமான வழிகளை பார்த்து பயந்தான். பயந்த குரலில், பன்னி, இந்த காளான்களிலிருந்து ஏதேனும் வெளிவருமா என்று கேட்டான். பன்னி சிரித்துக்கொண்டே, பயப்படாதே பிக்கல், அவை வெறும் காளான்கள் என்றான். மர்மமான வழிகாட்டும் தொனியில் வழியில் ஒரு சிறிய குளத்தை கண்டனர். பளபளப்பான காய் ஆற்றின் மறுபக்கத்தில் இருந்தது. எப்படி கடப்பது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அப்போது மரக்கிளையில் அமர்ந்திருந்த வயதான ஆந்தை அவர்களை பார்த்தது. ஆந்தை மெதுவாக சொன்னது, சிறுவர்களே, அந்த சிறப்பு காயை அடைய நீங்கள் ஒன்றாக வேலை செய்ய வேண்டும். ஒருவரையொருவர் நம்புங்கள். ஆந்தையின் வார்த்தைகள் பன்னி மற்றும் பிக்கலுக்கு ஊக்கமளித்தன. பிக்கலின் யோசனை சொல்லும் குரலில் பிக்கல் ஒரு யோசனையுடன், பன்னி, நீ வேகமாக ஓடுவாய், நான் புத்திசாலி, நாம் ஒரு குழுவாக வேலை செய்யலாம் என்றான். செயல்படும் தொனியில் அவர்கள் ஒரு பெரிய இலையை கண்டனர். பிக்கல் அதை படகு போல பயன்படுத்த யோசனை கூறினான். பன்னி தனது பலத்தை பயன்படுத்தி இலையை குளத்தில் தள்ளினான். பிக்கல் இலையின் மீது ஏறி தனது சிறிய கைகளால் நீரை அசைத்து இலையை படகு போல செலுத்த முயற்சித்தான். இருவரும் குளத்தை கடந்து பாறையின் அடியிலுள்ள கேரட்டை எடுத்து மகிழ்வுடன் விளையாடினர்.